ஊழியத்திலும் இந்த நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றியாளர்களே. இயேசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பல தடப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நல்ல புத்தியை கொடுத்து போகும்போதும் வரும்போதும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல பாதுகாப்பாக இருந்து இயேசப்பா இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறார்களோ இயேசப்பா நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிள்ளைக்கு நீங்கள் பதிலளிக்க போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றியானவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வளர்த்தப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரம் கொண்டு வாங்க இயேசப்பா. இந்த சிறு முடித்த இந்த நாள் முழுவதும் இயேசப்பா துவக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களோடு இருந்து நடத்திதான் ஆண்டவரே. நீங்களை பாதுகாத்துக் கொடுங்க, பராமரித்துக் கொடுங்க, நடத்திதான் இயேசு மூலம் நல்ல பிதாவே.
ஒரு பொண்ணு இருக்கும். அது ஸ்டார்டிங் ரேட் சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட வந்து ஒரு பெண்ணு இருக்கு, ஸ்டார்டிங் ரேட் 5 ரூபாய். சரியா? இந்த பெண்ணு ஸ்டார்டிங் ரேட் 5 ரூபாய். கேக்குறவங்களா கேட்கலாம். இப்ப இது 10 ரூபாய். இது சும்மா ஜோயில 100 ரூபாய் கேட்கிறான். இப்போ இது அவன் 100 ரூபாய் கேட்டா ஃபைனல் அமௌண்ட் அவன் தான். ஒரு தடவை 100 ரூபாய், 2 தடவை 100 ரூபாய், 3 தடவை 100 ரூபாய். 3 தடவை 3 செகண்ட்ஸ் டைம் 3 தடவை ரிப்பீட் பண்ண. ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமும் யாரும் வாங்கலீங்கன்னா அப்போ இந்த பொருள் யாருக்கு? ஜோயினுக்கு. அவன் 100 ரூபாய் கிடைக்கிறாங்க. இந்த பெண்ணோட விலை எவ்வளோ? ஒரிஜினல் விலை கடையில் வாங்கணும் 5 ரூபாய் தான். ஆனா ஜோயில் எவ்வளோ வாங்கலாம்? இதுதான் டிஃபரன்ஸ். சரியா? அப்போ யாரும் ஒரு 100 ரூபாய் லாபம் வருது, 95 ரூபாய் லாபம் வருது. சரியா? அவங்க வந்து ரேட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த பொருள் நல்லா இருக்குது, இது எப்படியாச்சும் நான் சொந்தப்படுத்திக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வருவாங்க. தவிர 5 ரூபாய் போட்டு 100 ரூபாய் கொடுக்காம வீட்டு நான் வாங்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ஏழத்தான் நடக்காது. ஏழம் வந்து மீன் காசு மீன் விடுறாங்க, அங்க நடக்கும் ஏலம். ஐபிஎல் நடக்குதுல, ஓடி ஓடியா விடுவாங்க ஏலம், அங்க ஒரு ஏலம் நடக்கும். தேர்வு நடக்குது, அந்த தேர்வு நடக்குது, அது புடவெல்லாம் வரும். அதை என்ன பண்றாங்க? ஏலம் விட்டுருவாங்க. ஏலம் விட்டு அதை வர காசு அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ அதே மாரி இங்கிலாந்துல கிறிஸ்டிஸ் ஒரு ஷாப் இருக்கு. என்ன ஷாப்பு? கிறிஸ்டிஸ். நான் லாஸ்ட்ல கொஸ்டின் கேட்பேன். சரியா? மணிகண்டன் அவன் தலையை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, இங்க பார்த்தா புரியும். கிறிஸ்டிஸ் ஷாப். நம்ம ஹீரோ இருக்கிறாப்புல. சரியா? ஹீரோ இருக்காரு. ஹீரோ பேர் வந்து ஜான் இருக்காரு. ஜானுடைய ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுல இருந்து ஜான பார்த்துட்டு வராரு. அந்த இங்கிலாந்துலயே அந்த மொத்த நாட்டிலயோ அந்த கிறிஸ்டி ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப். நிறைய பேர் அங்க ஏலத்தை எடுப்பாங்க. கோடி பில்லியன் கணக்குல எல்லாம் ஏழாம போகும். இப்போ ஜானுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு இப்போ சப்போஸ் உங்க வீட்டுக்கு யாருன்னா என்ன பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வராங்க. சந்தனா சந்தனா உங்க வீட்டுக்கு காலை வெட்டிங்க, சுத்தி காட்டிங்க உங்க இடத்த. வெளியூர்ல இருந்து வராங்க. இதுதான் எங்க கடை, நான் இங்கதான் வருவேன், இதுதான் எங்க கிரவுண்டு, இதுதான் எங்க டியூஷனு, இதுதான் எங்க ஏரியா, இதான் எங்க வீட்டுல சுத்தி காட்டுறீங்களா, இதான் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஜான் என்ன பண்றாருன்னா அவர் ஃப்ரெண்டு அவங்க ஊர் சுத்தி சுத்தி காட்டுறாரு. சுத்தி காட்டிட்டு அப்போ அந்த ஜானுடைய ஃப்ரெண்டு கேட்கறாரு, ஆமா ஜான், நீ ஒரு ஃபேமஸான ஆக்ஷன் ஷாப், ஆக்ஷன்னா இங்கிலீஷ்ல ஆக்ஷன்னா ஏலம். சரியா? நீங்க ஒரு ஆக்ஷன் ஷாப் சொல்லிட்டாமே, அது என்னடா அந்த கடையை காட்டுற பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல அவர் சொல்றாரு, பாபா எனக்கு தெரியும் சொல்றாரு. அதுல அந்த ஃப்ரெண்டு கேட்கறாரு, ஜான் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் எல்லாம் நிறைய அனுபவம் இல்லை, ஏலத்துல நிறைய அனுபவம் இருக்கு. அதுக்கு ஜான் சொல்றாரு, நான் நிறைய தடவை ஏலத்துக்கு போய்க்கிறேன், நிறைய தடவை ஏலம் ஏற்றிக்கிறேன், அப்ப நிறைய போய் ஏற்றுறாங்கன்னா கேட்டாரு. அது ஜான் சொல்றாரு, இல்லைங்க அவர் போவாராம், எப்பவுமே போவாராம். வாரத்துல 2-3 நாள் போயிட்டு ரேட்டை ஏற்றி விட்டு வந்துடுவாராம். இப்போ ஒரு ஜாடி, இது ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்டார்டிங் ரேட் 100 ரூபாய் ஃப்ளவர் பண்ணுறதுக்காக அப்படியா அந்த ஃப்ளவர் பாட் ஸ்டார்டிங் ரேட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் கேட்கும் போது திடீர்னு அந்த ஸ்டார்டிங் 100 ரூபாய் 500 ரூபாய் போவாரு. திடீர்னு ஜாடி 1000 ரூபாய் ஏற்றி விட்டுருவாரு. அப்படியே ஏற்றி விட்டு தான் சைலண்ட். அந்த ஜாடி அப்படியே ரேட்டு போய் வாங்குவாங்க. அதுமாதிரி ரேட் ஏற்றி விட்டுருவாரு. ஜாடி நம்ம போன சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இங்க என்ன பண்றாங்க? பெரிய ஹால், அங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க. சரியா? எல்லாம் உட்காந்து இருக்காங்க. இனிமேல் தான் வந்தாரு ஜான். சிரிக்கிறது இந்த மாதிரி தான் வந்தா சொல்றேன். இந்த மாதிரி அமைதியா இருந்து என்னென்ன பொருள் டிஸ்பிளே பண்றாங்க. ஜான் வந்தாரு, உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் கவனி, ஸ்டார்டிங் ஒரு டிவி ஆட விடுறாங்க. ஸ்டார்டிங் ரேட்டு 10,000 ரூபாய். எல்லாம் கேட்கறாங்க, ஜான் என்ன பண்றாரு? 30,000 ரூபாய் ஏற்றி விட்டாரு டிவியை. எல்லாம் கேட்கறது டிவி வேலை 6,000 ரூபாய் விட்டாங்க. சின்ன எல்சிடி டிவி, பழைய காலத்து டிவி சொல்றாங்க. அந்த டிவி 70,000 ரூபாய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மொபைல் போன், நம்ம இப்ப யூஸ் பண்றது பேசிக் போன், பட்டன் போன், அந்த போன் அது ஸ்டார்டிங் வேலை வந்து 500 ரூபாய் விடுறாங்க. இவரு இருந்து 10,000 ரூபாய் கேட்டு அந்த போன் கடைசியில 13,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, வேணாடா, இது கொஞ்சம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். சப்போஸ் ஏலத்துல உன் பேரு மாட்டிக்கிச்சுன்னா எதுனா பிரச்சனை இருந்தா காசு கிடையாது. அதுக்கு சொல்றேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல. சரியா? ஸ்டார்டிங்ல கூட போய் ஏலம் ஏன் பேசுறீங்க? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, நல்ல கரெக்டா பார்த்து வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றது ஜானு யாரும் எழுதுறாரு. கடைசியா ஒரு டீச்சர் விடுறாங்க, பார்பிசோன் டீச்சர். பார்பிசோன் யாரு கரெக்டா சொல்ல பாருங்க. யாரெல்லாம் மேட்ச்ல கிரிக்கெட் மேட்ச் யாரெல்லாம் பாப்பீங்க?
பார்பி ஜோன். பார்பி ஜோன். இப்போ கூட லேட்டஸ்டா 2020 மேட்ச் நடந்தது அந்த இடத்துல. அந்த நாட்டுக்காரங்களும் USSR தான் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா சரி, பார்பி ஜோன் அது வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு இடம். நீ வெஸ்ட் இண்டீஸ் சொன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு இடம் பார்பி ஜோன் இருக்கு. மேட்ச்ல பார்பி ஜோன் நடந்தது. பார்பி ஜோன் மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து யுஎஸ்ல ஆட்டு, ரெண்டாவது செக்ஷன் வந்து பார்பி ஜோன் ஆடுனாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. இந்தியா பாகிஸ்தான் அந்த இடத்துல வந்து பார்பி ஜோன் அங்க அந்த பார்பி ஜோனை பெரிய நகரத்தை ஒரு இவ்வளவு சைஸ் போட்டோல அந்த பெரிய நகரத்தை ஒரு குடும்பத்தையும் வந்து முடிச்சுக்கிறாங்க. பார்பி ஜோன் பிக்சர் அதை யாருக்கு எடுத்து வராங்க. இந்த பையன் பொருள் இந்த பார்பி ஜோன் பிக்சரு சூப்பரா இருக்கும். ஹாலில் மாட்டலாம், மஜா சூப்பரா இருக்கும். வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, உங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண. சரி, ஃபர்ஸ்ட் அந்த பொருளை பத்தி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இதுல ஆரம்ப வேலை வந்து இங்கிலாந்துல வந்து பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எப்படி இங்க இந்தியால ருபீஸ் சொல்லுவோம், ரூபா அப்படின்றத, அந்த மாதிரி இங்கிலாந்துல பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 பவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. கேட்கறவங்க கேட்கறாங்க. சரியா? பவுண்ட்ஸ்னா நம்ம இந்திய மதிப்புல வந்து 180 ரூபாய் வரும். இந்திய மதிப்புல ஒரு பவுண்ட்ஸ்னா நம்ம இந்திய மதிப்புல 180 ரூபாய். சரியா? ஸ்டார்டிங் விலை 100 பவுண்ட்ஸ் பண்றாங்க. நம்ம ஜான் அக்கௌண்ட்ல 63 பவுண்ட்ஸ் தான் இருக்கு. சரியா? 63 பவுண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் லேக்ன்றதுல அந்த மாதிரி அவங்க பவுண்ட்ஸ் தாண்டிச்சுன்னா கினியாஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங் 100 பவுண்ட்ஸ்னு வருவாங்க. 100 பவுண்ட்ஸ் 200 பவுண்ட்ஸ் வந்து 300 பவுண்ட்ஸ் 400 பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜான் என்ன பண்றாரு, 1000 கினியாஸ் இருந்தாரு. ஓ ரூபாய் 400 ரூபாய் 1000 ரூபாய் 100 1000 100 பவுண்ட்ஸ் 300 பவுண்ட்ஸ் நம்ம ஜான் கடைசியா ஒரு பணக்காரர் இருந்தாரு. செம்ம பணக்காரர். சரியா? உள்ள வந்தாரு. நல்ல பெரிய ஆட் போட்டு, சரியா, நல்லா போட்டு பைக் உட்கார வந்தாரு. ஆனா இப்படி வந்து இப்படி நிக்கல. ஒரு பணக்காரர் வந்து சும்மா இந்திய மதிப்புல 1,80,000 இந்த இடத்துல நீ ஜான் இடத்துல நீ என்ன உட்காந்து அவர் பண்றாரு 4000 கினியாஸ் கேட்கிறாரு. வச்சு 4000 கினியாஸ் சுத்தி கொடுங்க. இப்ப இனியா பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த பணக்காரங்க ஸ்டாப் ஆயிட்டாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட பணம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுதுன்னா 4050 கினியாஸ் 4050 கினியாஸ் 4050 கினியாஸ். இந்த பார்பி ஜோன் பிக்சர் வந்து பெஞ்ச் நம்பர் 3க்கு போகுது. அவர் தான் முடிச்சிட்டாங்க. இப்போ அவரு கையும் ஓடல காலம் ஓடல. அவர் அக்கௌண்ட்ல எத்தனை பவுண்ட்ஸ் இருந்தது? 63 பவுண்ட்ஸ் இருந்தது அவர் அக்கௌண்ட்ல. அதுவும் கையில இல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தது. 4050 கினியாஸ் போயிடுச்சு. அவர்தான் யாரும் முடிச்சு கையில ஒரு கார்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. கார்டு கொடுத்துட்டு எல்லாம் கியூல நிற்கிறாங்க. அது காசு கட்டிட்டு பொருள் வாங்கி கொடுத்து இவர் என்ன பண்றாரு, அவருடைய பெஸ்ட் குட் லக் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன் லாஸ்ட்ல இவர் ஃப்ரெண்ட் நம்ம பண்ண ஜான் ஃப்ரெண்ட் தரல புதுசு காலி ஆயிட்டாரு. இருந்து அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு மூலையில தேடுறாரு. எங்க என் ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்க பார்த்து மூலையில நின்றுறாரு. காசு வாங்கணும்னா உங்க கும்பிடு பசாமி சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்டு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜான் மட்டும் நின்று லைன்ல நின்றுக்கிறாரு. ஒரு லைனா போகுது. இவருக்கு கையும் ஓடல காலம் ஓடல. இது என்ன பண்ணுறது நம்ம? நீ அந்த இடத்துல போயிட்டு நான் சும்மா விளையாட்டு தான் கேட்கிறேன்னு சொல்ல முடியாது. அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல நான் காசு கட்ட மாட்டேனாலும் உங்களுக்கு டபுள் மடங்கா போட்டு உனக்கு காருக்கு தான் கார் ஏறி வாங்கிப்பாங்க, வீடு ஏறி வாங்கிப்பாங்க. இவரு என்ன பண்ண தெரியல. அவன் ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்போ நான் பிறகு சொன்ன கேட்டியா, இப்ப மாட்டீங்க போ ஹவுஸ் அவர் போயிட்டாரு. இவரும் நின்றுறாரு. கியூ போகுது. 4 பேர் தான் முன்னாடி இவரு, 4 பேர் முன்னாடி அடுத்தது இவரு, 4 பேர் அடுத்து இவரு தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. திடீர்னு அந்த பணக்காரர் வந்தாரு. பணக்காரர் வந்து நீங்க இந்த மாரி வந்து பார்பி ஜோன் பிக்சர் வாங்குறீங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கு எப்படியாச்சும் வேணும்,
நான் வேணா உங்களுக்கு 50 பவுண்ட்ஸ் தரேன், எனக்கு அந்த போட்டோவை நீங்க கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு 50 பவுண்ட்ஸ் வந்து ஒரு கமிஷன் பண்ணி தரேன், நான் அதுக்கு அந்த பிக்சரை நானே வாங்கிக்கிறேன். அவர்ல இதான் சாமி என்ன பண்ணுங்க இல்ல ஐயோ தெய்வமே குழு தெய்வமே சொல்லிட்டு வாங்கி காசு கூட வேணாம், நீ போய் வாங்கி அப்படின்னு என்ன இல்லை ஆஹா 50 பவுண்ட்ஸ்லாம் ஒத்து வராது அப்படின்னு. அப்போ சரி 100 பவுண்ட்ஸ் வேணாம் வேணாம், நீ கிளம்பு நம்ம நேரத்தில் நம்ம கிளம்பு சொல்லுவோம். அவரோட திரும்ப பாருங்க, நீ கிளம்பு 100 ரூபாய்னா பிச்சை போறியா? சரி 500 பவுண்ட்ஸ் 1000 கெனியாஸ் இல்ல கடைசியா பேசி ஏன்பா உனக்கு நியாயமா இல்லையா? இவர் ரொம்ப ரேஞ்சு தாண்டிட்டாரு, லிமிட்டை தாண்டிட்டாரு. சரி நான் போறேன் சார், சார் வாங்க சார், நீங்க 1000 கெனியாஸ் சொல்லுங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். சரி சார் 500 பவுண்ட்ஸ் கொடுங்க போதும். வேறு 500 பவுண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த பணக்கார வந்து லைன் எடுத்து வாங்கிக்கிறேன். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்றான், திரும்பி உள்ள வரான். நம்ம ஃப்ரெண்ட் என்ன பிடிச்சி மாவாட்ட வச்சிருக்காங்களா இல்ல கொஞ்சம் ஜெயில போட்டாங்களா என்ன பார்க்கலாம் பிரச்சனையே வராது. பார்த்தா ஸ்டைல நின்றுதான் வருது. அவங்க எப்படி விட்டாங்க, ஒரு மாவாட்ட இல்லையா இல்ல ஒரு பணக்கார வந்தாரு, 50 பவுண்ட்ஸ் தரேன்னாரு. 50 பவுண்ட்ஸ் பிச்சையா போறாரு. நான் என்ன பண்ணிட்டேன், 500 பவுண்ட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றது. அவர்ல இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி வெளியே வருதுன்றதான் பார்க்கணும். நம்ம என்னடா நீ 500 பவுண்ட்ஸ் வாங்கிக்கிற அதை அவர் சொல்றாரு. நான் சொல்றது பாத்தியா திறமையா பாத்தியா, ஒண்ணுமே நம்ம உள்ள போனோம் 500 பவுண்ட்ஸ் கிட்ட அப்படி என்ன பண்றாரு அவன் ஃப்ரெண்டே வெளியே அப்படி என்ன புரியுது. இல்ல ஃப்ரெண்ட் இல்ல, அந்த பணக்காரர் அவர் தான் வந்து அவர் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. கடைசி என்ன பண்றாரு, அந்த பணக்காரே வாங்கிட்டாரு. ஆனா அந்த பிக்சர் வந்து அவ்வளோலாம் வருது இல்லை, 1,80,000 ரூபாய் போன அளவுலாம் வருது இல்லை சரியா. ஆனா அந்த பிக்சர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பணக்காரர் வாங்கிட்டாரு சரியா. இது வந்து நம்மளுக்கு என்ன புரியுது, என்ன தெரியுது, என்ன விளங்குது, ஒண்ணுமே விளங்கலையா? வசிட்டாரு தூங்குது. என்ன யாரும் கதை கேட்டு தூங்குனீங்களா? சொல்லுமா சொல்லு. தம்பி தூண்ட ஒரு யாருமே கதை மாறல இது பண்ணியா? நான் சொல்ற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு மல்டி மாரல் ஸ்டோரிஸா சொல்லுகிறேன். மாரல் ஸ்டோரினா ஒரு கதையில இருந்து ஒரே ஒரு மாரல் மட்டும் தான் கிடைக்கும், ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் தான் கிடைக்கும். நான் சொல்றதுதான் மல்டி மாரல். நிறைய நீ உதாரணமா நிறைய மாரல் தெரிஞ்சுக்கலாம். சரி என்ன மாரல் சொல்லு சாரி சொல்லு. ரொம்ப பேசுறத எப்பவுமே நம்ம விளையாட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. விளையாட்டு அனுபவம் விளையாட்டு விளையாட்டும் ஒண்ணு. ரெண்டாவது யாரையும் நம்பிக்க கூடாது. ஆசீர்வதிங்க அப்பா. கதை சொன்னபடி ஆசீர்வதிங்க ராஜா. நமக்கு சுந்தரிக்கிறவரே அப்பா, அந்த பிள்ளைகளை போஷிக்க கொடுத்த அந்த கரத்தை கூட கத்தாவே ஆண்டவரே, நீங்க மேன்மேலும் உயர்த்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிற கத்தாவே அப்பா. ஒவ்வொரு வாரம் வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு போஷித்து வழிநடத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறவரே. தொடக்கம் முதல் முடிவு பண்ணி தம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிள்ளையாவே ஆமென். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது.
தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது எந்த தீங்கும் என்னை அணுகாது ஆமென்.